தெருநாய்கள் குறித்து அவசரப்பட்டு அவற்றை ஒடுக்க துடிக்கிறது உச்ச நீதிமன்றம். அதற்கு ஒத்துழைக்கிறார் தலைமை நீதிபதி கவாய், தலையிடுகிறார். ஆனால் இந்த தெருநாய்கள் ஒரு சிலரை கடித்து துன்புறுத்துகின்றன, உண்மைதான். ஆனால் 140 கோடி மக்கள், அவர்களின் நம்பிக்கை, ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம் இவற்றை கடித்து குதறிக் கொண்டிருக்கின்றன சில தேர்தல் ஆணைய வெறிநாய்கள். இவற்றை அடக்க துடிக்குமா உச்ச நீதிமன்றம்? இவற்றுக்கு எதிராக சூமோட்டோ எங்கே, அமைதி என்று சொல்லுகிறதா உச்ச நீதிமன்றம்? இதுதானா நீதிமன்றங்களை பார்த்து மக்கள் கடைசி நேர எதிர்பார்ப்பு என்ன? எங்களுக்கு ஒவ்வொரு குடிமகனின் கடைசி நம்பிக்கை நீதி, நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களே நாய்களுக்கு வாதாடும். ஆனால் வெறிநாய்கள் ஜனநாயகத்தை கடித்து குதறி வாக்கு திருட்டில் ஈடுபடுவதை கண்டுகொள்ளாமல் அமைதி காக்கும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் மிகப்பெரிய ஞானவானாகவும் நீதிவானாகவும் தன்னை காட்டிக்கொண்டார். ஆனால் அவர் எந்தெந்த சமயங்களில் தன்னை வாயை மூடிக்கொள்ள வேண்டுமோ அந்தந்த சமயங்களில் மூடிக்கொண்டு, அந்தந்த சமயங்களில் கண்ணை கட்டிக்கொண்டு, அந்தந்த சமயங்களில் வாயில் துணியை கட்டிக்கொண்டு வழிவிட்டாரோ அயோக்கியர்களுக்கு, அப்படித்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வழிவிடவில்லையானால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை, தேர்தல் ஆணையத்தின் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை விட்டுக் கொடுப்பாரா? விட்டுக் கொடுத்தார். இன்றைக்கு என்ன நடக்கிறது? தேர்தல் ஆணையம் கடித்து குதறுகிறது ஜனநாயகத்தை. கடைசி மக்களின் அதிகாரம், ஓட்டுரிமை, அவற்றை கடித்து குதறி இல்லாமலாக்குகிறது. ஆனால் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, மௌனம் காக்கிறது, எளிமையாக மௌனமாக விசாரிக்கிறது. வழக்கு போட்டால் கூட, ஆதாரங்கள் இருந்தால் கூட அதை சாதாரணமாக பார்க்கிறது. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. தலைமை நீதிபதி காட்டமாக இருப்பார். ஆனால் அவர் சில பல வழக்குகளில் தன்னுடைய வேலையை காட்டிவிட்டு ஒதுங்கிக் கொள்வார். முக்கிய வழக்குகளை வேறு சிலருக்கு தள்ளிவிடும் வேலை நடக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு நடந்திருப்பது என்ன? இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற வெறிநாய்கள் கடித்து குதறிக் கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்தை வேறு சிலருக்கு ஒதுக்கிவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இந்த பெஞ்ச் விசாரிக்கிறது. ஆதார் குடியுரிமைக்கான சான்று அல்ல, வேறு எதுடா, வேறு எதுடா? நீங்களே சொல்லுங்கள். பாஸ்போர்ட் எத்தனை பேரிடம் இருக்கும்? இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த அநீதியை சுட்டி கேட்க, தட்டி கேட்க இன்றைக்கு ஒரு நீதிபதியும் இல்லை. எல்லாம் சங்கிமயமாகிவிட்டது. அயோக்கிய நாய்களின் ஆட்சியிலே இன்றைக்கு நீதி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருக்கும்? தேர்தல் ஆணையத்தின் அத்தனை கட்டளைகளையும் அத்தனை உத்தரவுகளையும் அதை ஏற்றுக்கொண்டால் உச்ச நீதிமன்றம் எதற்கடா உச்ச நீதிமன்றம்? சாமானிய மக்கள், அவர்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றிலும் மண்ணை போட்டு மூடுகின்ற வேலையை தேர்தல் ஆணைய திருடர்களிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரை செய்தார்களானார் சாமானியன் செல்வது எங்கே? சாமானியன் போவது எங்கே? எங்கே அவனுக்கு நீதி கிடைக்கும்? எங்கே அவனுக்கு நீதி கிடைக்கும்? மன்றங்களில் கிடைக்காது, ஆணையங்களில் கிடைக்காது என்றால் சாலைகளில் கிடைக்கும், ரோடுகளில் கிடைக்கும். ஆம், பொதுமக்கள் தாமாக கிளர்ந்தெழுந்து ஒரு புரட்சி வெடிக்குமானால் அன்றைக்கு கிடைக்கும். அன்றைக்கு கிடைக்கும்